தமிழிலிருந்து தான் கன்னடம் வந்ததற்கான வரலாற்று ஆவணங்கள் ஏதாவது இருக்கா நம்ம கிட்ட? உலகத்துக்கே தெரியுமே, தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து கலந்து பேசியது தான் வந்தது. அங்கே அப்பா இருக்குது, அம்மா இருக்குது, அக்கா இருக்குது, அதெல்லாம் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் தெரியும். மலையாளிகளுக்கு எல்லாம் இன்னும் மனச்சான்றோடு ஒத்துப்பாங்க. எங்கள் தாய்மொழியின் தாய் தமிழ் தான் ஒத்துப்பாங்க. சமஸ்கிருதத்தை எடுத்துட்டிங்கன்னா தூய தமிழை பேசுவாங்க அவங்க. அது மாதிரி அதுக்கு முன்னாடி, அது 500 ஆண்டுக்கு முன்னாடி தோன்றுது, இது 1800 தோன்றுது. அதானே நம்ம மொழியில் ஆய்வறிஞர் நிறுவனத்தை தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கன்னடர்கள், உங்கள் இறை எது? தென் மாநிலத்தில் இருக்கிற மக்களெல்லாம் நீங்கள் வணங்குகிற இறை எது? ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்கள் வெங்கடாசலபதியை கும்பிடுறாங்க. நீங்கள் வெங்கடாசலபதி, திருமால். யார் திருமால்? சிவனை வணங்குறீங்க. லிங்கத்தை வச்சு வணங்குறீங்க. லிங்கம் சிவனுடைய அடையாளம். அந்த சிவன் யார்? இதிலிருந்து தெரியுதுல்ல. சரி, திருமாலை பாடிய பாசுரங்கள், எங்கள் மூதாதை ஆண்டாள் வரை அந்த பாசுரங்கள்லாம் என்ன மொழியில் பாடப்பட்டது? 12 ஆழ்வார்களும் யார் அவர்கள்? அவர்கள் பாடிய பாசுரங்கள் எந்த மொழியில் இருக்குது? சிவனுடைய 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் எல்லாருமே, அந்த சிவனடியார்கள் எல்லாருமே அவர்கள் எந்த மொழியை சார்ந்தவர்கள்? எந்த மொழியில் பாக்களை ஏற்றினார்கள், இறையை துதித்தார்கள்? அதானே? சரி, அப்போ இந்த 12 திருமறைகள், தேவாரம், திருவாசகம், இதில் எந்த மொழியில் எழுதப்பட்டது? சேக்கிலார் பெருமான் தொகுத்த அந்த பெரிய புராணம் இருக்குல்ல, அது அந்த 63 நாயன்மார்கள் அவர்கள் எந்த மொழியில் எழுதினார்கள்? நீங்கள் இறையிலிருந்து தொடங்க, எங்கிருந்து வந்ததுன்னு தெரிஞ்சிடும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த 63 நாயன்மார்கள் யாராவது கன்னடம் இருக்காரா? இல்லை 12 ஆழ்வார்கள் யாராவது கன்னடம் இருக்காங்களா? அப்புறம்